வாக்குறுதி 10/313 கொடுத்த மாதிரி, அதாவது 2021 நான் ஆட்சிக்கு வந்தால் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களை காலமுறையாதி ஊதியம் தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். இன்று வரை 4.25 ஆண்டுகளாகியும் எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. சத்துணவு ஊழியர்கள் சொற்ப ஊதியம் வாங்கக்கூடிய ஊழியர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்ப அந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நிலைமையில கூட இல்லை. நீங்க தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி எங்களுடைய மாநில நிர்வாகிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து உடனடியாக எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் இன்னும் போராட்டம் தொடரும் என்று கேட்டுக்கொண்டு விடுகிறேன். நான் ஆட்சிக்கு வந்தா முதல் வேலை சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுதியத்தை அறிவிக்கப்படும் சொன்னாரு. இப்ப 4.5 ஆண்டு காலம் ஆயுமே இன்னமே எல்லாத்துக்கும் அறிவிச்சிருக்காங்க. ஜேடிஏ கூட ஜனவரி 3ஆம் தேதி அறிவிச்ச ஒரு முதல்வர் சத்துணவு ஊழியர்கள் கண்டுக்கவே இல்லை. அதனால நாங்க ஒரு மாசமாவே தலைமைச் செயலகத்துக்கு சொல்லியாச்சு தொடர் முறையில் செய்வோம்னு. அப்பவுமே அதுக்கு உண்டான நடவடிக்கை முதல்வர் எடுக்காதனாலதான் இன்னைக்கு தொடர் முறையெல்லாம் இன்னைக்கு முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். அவர் என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்தா மட்டும்தான் நாங்க மாநிலத்தை கட்டுப்பட்டு என்ன முடிவு பண்றதுன்னு யோசிப்போம். இல்லைன்னா இதுவரை தொடர் முறையில தான் நடத்தும்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.